இன்றைக்கி நம்ம சிம்பிளாக எப்படி ஹெர்பல் ஹேர் ஆயில் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு செம்பருத்தி பூ, மருதாணி இலை, கருவேப்பிலை, நெல்லிக்காய், ரோஸ்மெரி இவ்வளோ தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோங்க. இது எல்லாமே நாளே நல்லா தண்ணியில் அலசி நாங்கள் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். ஏன்னா நம்ம ஈரமாக போடும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எண்ணெயில் தெறிக்கும். அது இல்லாமல் இது செக்கு நாட்டில் தேங்காய் எண்ணெய்ங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இந்த எண்ணெயை ஒரு 1.25 லிட்டர் நீங்கள் எடுத்து நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா நாம் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்து வச்சுருங்க. நல்லா கொதிச்சு வரும்போது கொஞ்சம் ரோஸ்மெரியும் போட்டு நம்ம இறக்கி மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊறணுங்க. ஊறினதுக்கப்புறமா இந்த எண்ணெயை வடிச்சிட்டு மீதி இருக்கிற அந்த சக்கையை மிக்சரில் ஒரு சுற்றி அதையுமே நீங்கள் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு கருப்பு கலரில் எண்ணெய் கிடைக்குங்க. இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா ஒரு நல்ல பாட்டிலில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 7லேருந்து 8 மாதம் உங்களுக்கு அந்த எண்ணெய் கெடவே கெடாது. அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறக்காக ஒரு சின்ன பாட்டிலில் அப்பப்போ ஒரு 10 டேஸ்க்கு ஒன்றா ரீஃபில் பண்ணுற மாதிரி ஊற்றினாலும் சரி, இல்லை மந்த்லி ஒன்ஸ் ரீஃபில் பண்ணுற மாதிரி ஊற்றி வச்சுக்கிட்டாலும் சரி, எண்ணெய் உங்களுக்கு அப்படியே சுத்தமாக ஸ்மெல் மாறாமல் அப்படியே இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.